அரியலூர் கல்லங்குறிச்சி சாலையில் உள்ள கீதா மஹாலில் புத்துணர்வு மற்றும் தியான பயிற்சி கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் பங்கேற்பு. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் இணைந்து யோக மகோத்சவம் என்னும் புத்துணர்வு மற்றும் தியான பயிற்சி அரியலூர் கல்லங்குறிச்சி சாலையில் உள்ள கீதா மஹாலில் நடைபெற்றது. முதல் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசுகையில், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்திட தியானம் உள்ளிட்ட புத்துணர்வு பயிற்சிகளை பெற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது. போட்டிகளும் நடத்தப்பட்டன. மூச்சு பயிற்சிகள், எளிய யோகா பயிற்சிகள், ஓய்வு நிலை பயிற்சி, தியானம், மனமாசுகள் சுத்திகரிப்பு, கோபம், பயம் மற்றும் மன அழுத்தத்தை நீக்குவதற்கான எளிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இதில் ஏபிஎன் ஜவுளி உரிமையாளர் சுதாகரன், கோல்டன் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் பொன்மணி, வேலன் பில்டர்ஸ் இன்ஜினியர் அறிவானந்தம், கால்நடை மருத்துவர் கார்த்திகேயன், பத்மஸ்ரீ பள்ளியின் முதல்வர் பத்மபிரியா கண்ணன், ஜவுளி ஸ்டோர் உரிமையாளர் செல்வகுமாரன், அகிலம் பவுண்டேஷன் எழுத்தாளர் சோபனா பன்னீர்செல்வம், யோகா பயிற்சியாளர் ஹரிபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹார்ட்ஃபுல்னஸ் அரியலூர் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர்.